என்ன வேணும்? வெளியில வந்து நிக்கிறான். இல்லம்மா, விக்கி வரேன்னு சொல்லியிருக்கான். கடைசியா பாப்போம். பணம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கானாம்மா? ஆ, ஆமாம்மா, சொல்லியிருக்கான். எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நான் பணம் கொண்டு வந்துடுறேன் வினோன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பாப்போம். அப்படியா? அப்பாடா, எப்படியோ விக்கி பணம் கொண்டு வந்துருவான்ல. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா, கொண்டு வந்துருவான்னு. வெயிட் பண்ணி பாப்போம். ஆனாலும் ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு. பயப்படாதம்மா, வந்துருவான். அம்மா, எங்க போறீங்க? ஆ, தியா, அம்மா. எங்கம்மா கிளம்பி இருக்கீங்க? தியா, அம்மா கொஞ்சம் வேலையா வெளியில வரேன்டா. கொஞ்சம் வேலையா வெளியில போறீங்களா? என்னம்மா இப்ப? ஆமாடா தியா, அம்மாக்கு ஒர்க் இருக்கு. பார்த்துட்டு அப்புறமா வரேன். இப்ப என்னம்மா இருக்கு? இந்த நேரத்துல யாராவது வேலை வைப்பாங்களா? உங்களுக்கு மட்டும் என்னம்மா வேலை இருக்கு இந்த டைம்ல? மா, நீங்க போக வேண்டாம்மா. வீட்லயே இருங்கம்மா, ஜாலியா ஏதாவது விளையாடிட்டு இருக்கலாம். இல்ல தியா, போய் ஆகணும். போய் ஆகணுமா? ஏம்மா, அவ்வளவு முக்கியமான ஒர்க்காம்மா? ஆமா தியா, ரொம்ப முக்கியமான ஒர்க்கு தான். போய் ஆகணும். ஐயோ அம்மா, உங்களுக்கு ரெஸ்டே இல்லையாம்மா? ஆமாடா தியா, என்ன பண்றது, ரெஸ்டே இல்லதான். இப்ப பாரு, உங்களுக்கு வேலை வச்சிட்டே தான் இருக்காங்க. ஆமாடா, வேலை வச்சிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்றது? அம்மா அப்புறம் ஒன்று அம்மா அம்மாச்சியில பார்த்துக்கறணும்ல, அதுக்காக நான் போய் தானடா ஆகணும். வேண்டாம்மா, எங்கேயுமே போகாதீங்கம்மா. போகும்போது போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுடா தியா. அப்புறம் ஏமா விக்கி மாமா வரான்னு சொன்னீங்க? விக்கி மாமா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் தியா, அதான் வரேன்னாங்க. சிவாஜி தப்பாக்கு கொடுக்கவா? ஆமாடா தியா. அம்மா, பணம் கொடுக்கலனா உங்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன்னு அந்த சித்தப்பா சொன்னாங்களேம்மா, அப்படியா? தியா, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கடா. நீ எதுக்கு அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க? யாரும் அதெல்லாம் பண்ணவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நீலாம் அதை பற்றி திங்க் பண்ணாதடா தியா, ஓகேவா? அதை பற்றிலாம் நீ கண்டுக்கவே கூடாது, பயப்படவும் கூடாது. கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்களாம்மா? நம்ம வீட்ல இருக்க மாட்டீங்களாம்மா? ஏச்சா, யார் சொன்னது கல்யாணம் பண்றாங்கன்னு? இல்ல தியா, அப்படிலாம் கிடையாதுடா. நீ எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடுடா. அம்மா, எனக்கு பயமா இருக்கும்மா. நீங்க போயிடுவீங்களா? அம்மா, கல்யாணமே இல்லைன்ற நீ என்னது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பேசாம அமைதியா நில்லு, சரியா? ஓகேம்மா. மா, வினோ, ஒரு தடவை விக்கிக்கு ஃபோன் பண்ணி பாரு. மணி வேற ஆயிட்டே இருக்குமா, அவன் வந்தாலும் வந்துடுவியான். இருமா, பார்க்கலாம். சும்மா சும்மா கால் பண்ணால் டென்ஷன் ஆவான். அவனும் அங்கங்கே விசாரிச்சுட்டு தானே இருக்கான். எப்படியும் பணம் கொண்டு வந்துருவாம்மா. கொண்டு வரலம்மா, என்னம்மா பண்ணுறது? அதெல்லாம் கொண்டு வந்துடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, நேரம் ஆக ஆக. நீ எதுக்குமா பயந்துட்டு இருக்க? விடு, அதெல்லாம் அவன் வந்துடுவியான். வரலன்னா என்னம்மா பண்ண போறோம்? பார்த்துக்கலாமா. ஏன்னோ என் காதில் கிடக்கு தோடை கழட்டி தாரம்மா, நீ கொடுத்துறியா? 10,000 ரூபாய்க்கு கூட போகாதும்மா. 50,000, 50,000த்துக்கு நம்ம என்ன பண்றது? சின்னதாக ஒரு செயின் வச்சிருந்தோம்ல, அது தியாக்குன்னு இருக்க ஒரே ஒரு செயின். வேற எந்த செயினுமே நம்மக்கிட்ட கிடையாது. தியாக்குட்டிக்கு ஒரே ஒரு செயின் தான் இருக்கு. அந்த செயினையும் நம்ம கொடுத்துட்டு என்னம்மா பண்ணுறது? அதுவும் அவளோட செயின், அவங்க அவங்க டேடி போட்டது. வேண்டாம்மா, பாவம்ல. அவங்க டேடி அவளுக்காக கஷ்டப்பட்டு போட்டது. வாமா, உள்ள போவோம். அப்படியே அவன் வந்தா அப்புறம் வந்து பணம் வாங்கிக்கிறலாம். எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு மனசே இல்லைம்மா. பேசாம வெளியிலே நிற்கிறேன். என்னமோ பண்ணுப்போ. விக்கி தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஹலோ வினு, கேக்குதா? சொல்லு, கேக்குது. ஒன்றும் இல்லை, நானும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் வினு. யாருமே பணம் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்கம்மா. உங்ககிட்ட அதை எப்படி சொல்லுவேனே எனக்கே தெரில. வேற எதுவும் ப்ராப்ளமா வேணும்? எதுக்குன்னு சொல்லு, பணம் எதுக்குன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான பிரச்சனை. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன விக்கி, உனக்கே தெரியும்ல சிவா. ஆமா, அவன் அடிக்கடி உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானே, அவன் கேட்டானா? அவனுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும். இன்னும் என்ன சொல்ற? அவனுக்கு தரணும்? நாடி வாங்கினது அதே அப்பா 10,000 என்னமோ தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு வட்டி வட்டி வட்டின்னு போட்டு 50,000 கொண்டு வந்துட்டான். இப்போ 50,000 பணம் கொடுக்கணும்னு அவங்க அப்பா கேட்குறாரா? இல்லை அப்படின்னா இப்போ வருவானா, வந்து கல்யாணம் என்ன பண்ணிடுவானா? ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா விட்டுருவானா?
என்ன செய்யறதுன்னு தெரில விக்கி. எனக்கு உன்னை விட்ட வேற யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நான் அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். எனக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க விக்கி. தொலைஞ்சு போனால் சரின்னு தான் நினைப்பாங்க. நான் யாருக்கிட்டையும் இந்த உண்மை சொல்லவே இல்லை. உன்கிட்ட தான் விக்கி சொல்கிறேன். அதுக்காக தான் எனக்கு பணம் உடனே வேணும்னு நான் சொன்னது. நான் எப்படியாவது லோன் போட்டு கண்டிப்பாக உனக்கு 1 மாசத்துல நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் விக்கி. தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணுப்பா. வினோ, நீ சொல்றத பார்த்தாவே பாவமா உனக்கு பொண்ணை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு வினோ. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்த்துட்டேன். யாருக்கிட்ட கேட்காதவங்களோ எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். இன்னும் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான் இருக்கான், அவன்கிட்டயே கேட்டு பார்த்தேன். அவனும் முடியாதுன்ட்டான். உனக்கும் சொல்லவும் உயிர் மச்சான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். நான் திருப்பியும் இந்த ப்ராப்ளத்தை அவன்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பார்க்குறேன். ஓகே வினோ, பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. அம்மா, அவன் எத்தனை மணிக்கு வருவான்? சரி விக்கி, எனக்கு உன்னை விட்டு அடுத்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல விக்கி. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஹெல்ப் பண்ண விக்கி. ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுமா. எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாத வினோ, நானும் என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அங்கே வரோம். ம், ஓகே விக்கி. பணத்தோட வாங்க. பார்க்குறேன், பை. அம்மா, என்னம்மா சொன்னா விக்கி? அம்மா, பணம் கிடைக்கலையா அம்மா? அவன் எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்த்தானா, பணமே கிடைக்கல அம்மா. அவன் ஃப்ரெண்டுகிட்ட கடைசியாக கேட்டுட்டு வரேன் விக்கி வினோன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? என் பிள்ளைய கையோட கூட்டிகிட்டுலாம் போக போகிறான். யார் வந்து தடுப்பான்னு தெரியலையே. என் பிள்ளைக்கு யார் வந்து உதவ போகிறா? என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் உசுரோட இருந்து வேஸ்ட்டு தான். ஏன் அப்படி சொல்கிற? நான் போனால் போயிட்டு போகிறேன். நீ தியாக்காக இருக்கணுமா? அது எப்படிம்மா? அது எப்படி என்னால் இருக்க முடியும்? நீ இல்லாமல் நானும் தியாவும் உன் கூடவே வந்துடுவோம். அப்படிலாம் சொல்லாதம்மா, நீதாம்மா தைரியமாக இருக்கணும். அட, ஏன் செல்லத்தை படுறா? பட்டு செலுத்தை கட்டி நான் சொன்ன மாதிரி ரெடியாக நிற்கிது. ஏன் ஆயித்த கரெக்டாக ரெடியாக கிளப்பி தான் வச்சிருப்ப போல. இங்க பாரு சிவா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என் பிள்ளை தயவு செஞ்சு தொல்லை பண்ணாமல் விட்டுரு. உனக்கு புண்ணியமாக போகும். நீ நல்லா இருப்ப. 100 வருஷத்துக்கு பிள்ளை குட்டின்னு எல்லாரும் நீ நல்லா இருப்ப. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருப்பா. அது எப்படி ஆயித்த? ஓமக வந்தாதானே நான் பிள்ளை குட்டியோட 100 வருஷம் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அட போய்த்த, பணம் ரெடி பண்ண முடியலையா? எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதுதான் நானும் பட்டு வேஸ்டியோட கிளம்பி வந்துட்டேன். உங்களால் எப்படி பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஓகே, காரு வர சொல்லவா? ஃபோன் பண்ணவா வேணும்? உனக்கு நல்லா இருப்ப. நீ உனக்கு புண்ணியமாக போகும். என் பிள்ளைய விட்டுருப்பா சிவா. என் அப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க. உனக்கே அது நல்லா இருக்கா? யாருக்குள்ள யாரு? சொந்தக்கார அத்தை மக தானே அவ. என் அப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க. பணம் இன்னைக்கு இல்லைன்னா 1 மாசத்துல தந்துடுறேன்னு தானே சொல்றா. நீ இப்பவே வேணும், இன்னைக்கே வேணும்னு அவளால் முடியுமா? அவளும் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டா. ஒருத்த கூட 10 ரூபா, இப்போ 5 ரூபான்னா தருவா. 50,000 யாருப்பா தருவா? வக்குனைய பேசுறதுக்கு மட்டும் தெரியுதுல்ல. ஏன் எனக்கு என்ன குறைச்சலி? ஏன் அப்பா நல்லா சொத்து பத்தோட தானே என்னை வளர்த்து வச்சிருக்காரு. இல்லை எனக்கு நான் 2வது கல்யாணமா? இல்லை கல்யாணம் தானே. பிள்ளைக்கு என்ன கட்டிக்கிட்டா குறைஞ்சா போயிடுவா? எனக்கு எம்பிட்டு சொத்து இருக்குன்னு உனக்கே தெரியும்லத்த. நீ என்ன 50,000த்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா? நான் நல்லா கலராக தானே இருக்கேன். அப்புறம் என்ன கட்டிக்கிட்டா என்ன உமாவ ரொம்ப தான் மினுக்கிக்கிட்டு இருக்கிறா? சரி, எங்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல்ல. என்ன வேணும்? காரை வர சொல்கிறேன், போகலாமா? இல்லை பைக்கில் போக மாட்டேன் தங்கம்? என்ன ஆயித்த உன் மக வாயே திறக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருந்தா மூஞ்சி நல்லாவா இருக்கும்? எப்பவும் கலகலகலன்னு சிரிச்சுட்டே இருப்பாளே, அந்த மாதிரி சிரிக்க சொல்லு, அப்பதானே நல்லா இருக்கும். அவ பாவம்ப்பா, அழுதுகிட்டு இருக்கிறா. நான் என்ன போய் கொடுமையப்படுத்த போறேன்? ஏன் வேணும்? நான் என்ன ஒன்று போய் கொடுமையப்படுத்த போறேன்? நல்லா வச்சுக்குவேன் நீ நினைக்கிறத விட. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உனக்கு பணம் 2-3 நாளில் ரெடி பண்ணி தாரேன். இன்னைக்கு என்னால் முடியாது. அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்ட நீ? நான் என்ன ஒத்துக்கிட்டேன்? நீ தானே சொன்ன. அதெல்லாம் முடியாது. டேய் பாய்ஸ் வாங்கடா. யாரப்பா கூப்பிடுற? யார சிவா கூப்பிடுற? எப்பா தம்பி, என் பிள்ளைய விட்டுருப்பா. ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது இருப்பா. ஐயோ, இப்பவே மணி ஆயிடுச்சு ஐத்த. இதுக்கு மேலெல்லாம் பொறுமை காக்க மாட்டான் இந்த சீவா. ஹலோ பாய்ஸ், எங்கடா இருக்கீங்க? வந்து தொலைங்கடா சீக்கிரம். ஓய் தியாக்குட்டி, என்ன அழுகுற? உங்க அம்மாவை கூட்டி போறேன்னு அழுகுறியா? நீ வேறம்மா. உன்னையும் தான் சேர்த்து கூட்டி போறேன், என் அத்தையும் தான் கூட்டி போறேன். எல்லாரையும் நான் அழகா வச்சுக்கிறேன் கூட்டிக்கொண்டு. ஏன் கவலைப்படுறியா? தியா, சித்தப்பா உனக்கு இவ்வளோ பாசமா பார்த்துப்பேன்.
ஆ நல்லா பேசுவல உங்ககிட்ட. உன்னை எப்போது மிரட்டி இருக்குனா உருட்டி இருக்குனா? இல்லை இல்லை தியா. அப்புறம் என்ன, உங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன். நீயும் என் கூட தாண்டா என் வீட்டுக்கு வர போறா. ஏன் எங்கள் வீடு உங்கள் வீடு ஆகாத என்ன? அதெல்லாம் ஆகும். ஹலோ பாய்ஸ் வாங்கடா. ஏப்பா இப்படி பண்ற? உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருப்பா. நீ நல்லா இருப்ப. உனக்கு நாங்கள் பணம் 50,000 என்ன 1,00,000 சேர்த்தே தரோம். எங்கள் வழியில் வராமல் எங்களை தயவு செஞ்சு விட்டுரு. எங்களை விட்டு ஒதுங்கி போயிருப்பா. அட விடுத்த பார்த்துக்குருவோம். இப்போதான் என்ன இப்போ எப்படி உங்கள் வழியில் வராமல் இருக்க முடியும்? நானே அதெல்லாம் வருவேன். உன் மகளை கட்டி கொடுக்காத வரைக்கும் வருவேன்.